டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எடுத்த டேரக்டருக்கே அவருக்கே அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலையாங்க. முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பேசியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு நினச்சோம், ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவ்வளோ பெரிய வெற்றி படம் ஆகும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 crores ஆங்க. ஆனால் சசிகுமார் ஒரு படத்துக்கு மொத்த கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 2.5 கோடி தானாங்க. என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து 2 தான் கலெக்ட் ஆயிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி மொத்தமாக 11 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 36.5 கோடி ஒரு மாதிரி கலெக்ஷன் ஆயிருக்கு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3.6 crores ஒரு மாதிரி கலெக்ஷன் ஆயிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 0.8 crores ஒரு மாதிரி கலெக்ஷன் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 0.6 crores ஒரு மாதிரி கலெக்ஷன் ஆயிருக்கு. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 10.5 crores வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 நாளில் 52 கோடி ஒரு மாதிரி கலெக்ஷன் ஆயிருக்குங்க. இதோட படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 16 கோடியில் எடுத்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கும் அந்த டேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இனி வரும் காலத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். காஃபி. அண்ணா உங்களுக்கு